புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இந்த காணொளிக்குள்ள போவதற்கு முன்பாக டிஸ்க்ளைமர் வழக்கம் போல சொல்லிடுவாங்க. இந்த காணொளிக்குள்ள வருகின்ற சொல்லப்படுகின்ற செய்திகள் சம்பவங்கள் அனைத்தும் ஊருக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இருக்கிற ஆதாரங்களை அவரவர்கள் பேசியதை அப்படியே மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோன்றத டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறோம். அப்புறம் எங்களை இழிவுபட்டுட்டீங்க, அவங்களை இழிவுபட்டுட்டீங்கன்னு யார் எங்ககிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க. விளாத்திக்குளம் திமுக கட்சி எம்எல்ஏவான மார்க்கண்டேயன் அவர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்படுகிறார். கைது செய்யப்பட்ட எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்களிடம் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டதான். விசாரணை நடத்திய பிறகுதான் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்படுகிறார். எதுக்காக 10 மணி நேரம் ஒருத்தர்கிட்ட விசாரணை பண்ணணுங்க? முதல்ல அவ்வளவு டெப்த்தாக போயிட்டு விசாரணை பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன நடந்ததுங்க? அந்த வீடியோவை ப்ளே பண்ணலாமான்னு தெரியாது. இருந்தாலும் பாருங்கள், ஆதாரம் வேணும் இல்லைங்களா? இதற்காகத்தான் அந்த எம்எல்ஏ கைது செய்யப்பட்டார் என்பதற்கு. கரூரில் சிஎம் சார் பேசும்போது இந்த சட்டமன்றத்தில் இருந்து எதிர்க்கட்சிகள் ஓடிடுறாங்க. பேச ஆரம்பித்த உடனேயே இனிமே பேசுவதற்கு முன்பாக சட்டமன்றத்தோட டோரெல்லாம் இழுத்து பூட்டிட்டு பேச ஆரம்பிக்கணும்னு கரூரில் பேசுறது ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? பேசுங்கன்றீங்க, பேசினா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிக்கணும் சொல்றீங்க. ஏன்னா பேசிக்கும் போது எந்திரிச்சு ஓடிடுறாங்க. அதுவே ஒரு பொய். பேச ஆரம்பிச்சோன்னே எந்திரிச்சு ஓடிட்டாங்க, பார்ட்டி ஃபண்டுன்னு வாயை திறந்த உடனே எந்திரிச்சு ஓடிட்டாங்கன்னு சொல்லி. உண்மையில் அதே போல அந்த இடத்துல நடந்ததுங்களா? பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றீங்களே, எந்த பார்ட்டின்ட்டு தைரியம் தான் சொல்லுங்கன்னு கேள்வி அந்த இடத்துல கேட்கறாங்க. அது மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது சில வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் தான் சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. ஆனாலும் பாருங்க, பேச ஆரம்பித்த உடனே எல்லாரும் எந்திரிச்சு ஓடிட்டாங்கன்னு இப்போ ஊட்டின்னு இருக்காங்க. எதிர்கட்சிகள் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லாம இவங்க நக்கல் நையாண்டித்தனம் பண்ணாங்க சமாளிக்கிறதுக்காக. இருந்தாலும் சொல்றாங்க ஓட்டாங்கன்ட்டு. இனிமே அடுத்த முறை சட்டமன்றத்தில் பேசும்போது இருக்கிற டோர் எல்லாத்தையும் இழுத்து பூட்டிட்டு தான் பேசணும், அப்பதான் ஓட மாட்டாங்கன்னு சொன்னதை அடுத்து தான் பாருங்க அதுக்கு பதில் கொடுத்தாரு பொதுக்கூட்டத்தில் ஒரு மேடையில். இந்த உலக நாட்டில் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் சட்டமன்றத்திலே உன் தகப்பனாரை என்று சொல்கிறானே, நான் கேட்கிறேன், மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அடிப்பு விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுனது? அரெஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்லி நைட்டோட நைட்டா நீ தான் கேரா வேன்ல யார வச்சுக்கிட்டு நீ ஓடுன கரூர்ல இருந்து. நாங்க ஒன்னும் பயந்து ஓடல. சட்டமன்றத்தில் நாங்க பயந்து ஓடணுமா? பேயடிச்சவங்க மாதிரி சட்டமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டு இருந்தார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். கிட்டத்தட்ட அவர் ஒரு 10-11 நிமிஷத்துக்கு மேலே அந்த மேடையில் பேசினார்னு நினைக்கிறோம். அந்த வீடியோவில் பேசின ஃப்ரேம் இந்த கட்டு தான் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆக்கப்பட்டு வைரல் ஆகி அவர் கைது செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தது. அவர் பேசின பேச்சு நியாயம்தான் அப்படின்னு நாங்கள் சப்பக்கட்டெலாம் கட்டலைங்க. இல்லை, யாருக்கு என்ன மொழியில் யாருக்கு பேசினா புரியுமோ அவங்க பாணிலேயே அவங்க ஸ்டைல்லையே அவங்களுக்கு புரிகிற மாதிரி பதிலடி கொடுத்தாங்கன்னு ஊருக்குள்ளே பேசினுக்கிற மாதிரி நம்மளும் பேச விரும்பலைங்க. அந்த உண்மை ஒரு ஓரம் வந்துட்டு போட்டோம். இருந்தாலும் பாருங்கள், பொதுக்கூட்டத்தில் இதை போல பேசியதற்காக கைது பண்ணணும்னு சொன்னால் எல்லாரும் கைது பண்ணணுங்க. ஒரு தவறுக்கு சமமாக இன்னொரு தவறை கொண்டு வந்து நிறுத்தி அந்த தவறை நியாயப்படுத்தலைங்க. சட்டம் அனைவருக்கும் சமம்னு சொல்லும்போது அந்த சட்டம் எல்லா பக்கத்துக்கும் பாயணும் இல்லைங்களா? நம்மை சார்ந்தவர்கள், நம்ம கட்சியை சேர்ந்தவங்க என்ன வேணா எப்படி வேணா யாரை குறித்து எவ்வளோ கேவலமாக வேணா பேசலாம், எவ்வளோ அவதூறு பரப்பலாம், சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய வகையிலான வார்த்தைகளை கூட பேசலாம். ஆனால் அதை பற்றி நம்ம கண்டுக்கக்கூடாது. காரணம், பிஸ்கெட் ஜேபி கட்சியோட ஸ்டைலுங்க. முழுக்க முழுக்க பிஸ்கெட் ஜேபி கட்சியோட ஒட்டு குழுக்கள் எதுங்க? டிவிகே கட்சி எதுங்க? நாங்க என்னங்க சொன்னோம்? நாங்களா சொன்னோம்? அப்படியே இல்லைங்களே. அங்க பாருங்க, தமிழ்நாட்டில் 2 ஒட்டுக்குழுக்கள் இருக்கின்றன. பாஜக ஒட்டுக்குழுக்கள். ஒன்று சீமான் தலைமையிலான நாம் தமிழர், இன்னொன்று விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம். இந்த இரண்டுமே பாஜகவினுடைய அஜெண்டாவை செயல்படுத்தக்கூடிய ஒட்டுக்குழுக்களாக இருக்கின்றன. நாம் இதில் கவனம் செலுத்தி மிக கவனமாக எச்சரிக்கையாக நம்முடைய மக்களை, தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு பாத்துக்கோங்க. அந்த டிவிகே கட்சி கிட்ட தமிழ்நாட்டு மக்களும் மிக ஜாகிரதையா எச்சரிக்கையா நடந்துக்கணும். பிஸ்கெட் ஜேபி கட்சியோட ஒட்டு குழுக்களாக வந்திருக்காங்கட்டு நாங்களா சொன்னோம். இன்றைக்கு மார்க்கண்டேயன் அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அமைச்சர் வன்னி அரசு அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு இல்லைங்களா? அதுல மிக முக்கியமாக எலும்புகளை குறித்து போட்டிருக்காரு இல்லைங்களா? எலும்புகள்
எல்லோருக்கும் உண்டு என்பதைத்தான் நினைவுபடுத்த விரும்புகிறோம். அதோட அர்த்தம் என்னங்க? வன்னியரசு அவர்கள் எல்லோருக்கும் எலும்பு இருக்குன்றதை ஞாபகப்படுத்துறோம்னு சொல்றதை டீகோட் பண்ணா அதோட அர்த்தம் என்னன்னா, அப்ப எல்லார் எலும்பையும் உடைப்போம் பார்த்துக்கோங்கன்னு தானே அர்த்தம். அப்ப வன்னியரசு அவர்கள் பேசியதும் சட்டத்துக்கு எதிரானது தானே, வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் தானே பேசியிருக்காரு. இந்நேரம் அவர் மீதும் சட்டம் அனைவருக்கும் சமம்னு சொல்ற பட்சத்தில் சட்டம் அந்த பக்கமும் பாய்ந்து அவரை கைது பண்ணி ஒரு 10-12 மணி நேரம் விசாரிச்சு, என்னங்க என்னது அனைவருக்கும் எலும்புகள் இருக்குன்னு சொல்றீங்க, யார் யாருக்கு எலும்புகள் இருக்கு, இருக்கிற எலும்பெல்லாம் என்னென்ன பண்ண போறீங்க, என்ன அபிப்பிராயம் அப்படின்ட்டு அவர்கிட்ட விசாரணை பண்ணிக்கணும் இல்லைங்களா. இறைவின்ற ஒரு படத்துல ஒரு டயலாக் வரும் இல்லைங்களா, எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. சும்மா டயலாக் ஞாபகத்துக்கு வந்தது, எடுத்து போட்டோம். அந்த உண்மை ஒரு ஓரமாக வந்துட்டு போட்டோம். அப்புறம் கைது பண்ணிருக்கணும்னு சொன்னா இப்போ ஐயோ எங்களை குறித்து இழிவுபடுத்திட்டாங்களே, போடு வழக்கு, கிரிமினல் வழக்கு போடு, வன்முறையை தூண்டுறாங்கன்ற போன்ற பிரிவுகளில் போட்டு அமுக்கு, கைது பண்ணுங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா. இப்போ இதற்கு முந்தைய ஆட்சியில் டிவிகே கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே, விஜய் அவர்களில் இருந்து ஆதவ அர்ஜுனாவில் தொடங்கி அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் பேசின பேச்சுக்கு கைது பண்ணிருக்கணும்னு சொன்னால் இதற்கு முந்தைய ஆட்சியில் இருந்தவங்க ஒட்டுமொத்தமாகத்தான் தூக்கி கைது பண்ணி உள்ள உட்கார வச்சிருக்கணும். இன்னைக்கு என்னங்க ஒருமையில் பேசுறீங்க, மரியாதை இல்லாமல் பேசுறீங்க, தப்பாச்சே, சட்டப்படி தான் தப்பு, அதனால உங்களை கைது பண்றோம்னு சொல்றாங்க இல்லைங்களா. அப்போ இதெல்லாம் எப்படிங்க இலக்கண தமிழ்ல வரக்கூடிய பண்பட்ட பண்பான வார்த்தைகளா? அறிவில்லையாடா திமுக காரங்களுக்கும் அறிவில்ல, அறிவில்லையாடா திமுக காரங்களுக்கும் அறிவில்ல, அறிவில்லையாடா திமுக காரங்களுக்கும் அறிவில்ல. தெரியலனா உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போங்க. செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா, யாரு ரவுடி யார் அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு. முட்டாள் முதலமைச்சர், ஒரு முட்டாள் முதலமைச்சர். யாரு ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடணும்? நாங்க இதுக்கு மேல சொல்றதுக்கு கோபமான வார்த்தைகள் எனக்கு இல்ல கிடையாது. அன்றைக்கு இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியை பார்த்து சொன்னாருங்க அவரு, ரவுடி பையன், என்ன நாங்க யாருன்னு காட்டுமா, 6 மாசம் பொறுங்கடா திமுக காரணங்களா, நாங்கெல்லாம் யாருன்னு காட்டுறோம்டான்ட்டு வாய்க்கு வந்தபடி அட்டா புட்டா வாடா போடான்னு பேசினாங்களே அமைச்சர் என்று கூற பாராமல். ஏன் அவ்வளவு எங்க சிஎம் முதல்வரை, அன்றைக்கு இருந்த முதல்வரை பார்த்து முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னாரே. முட்டாள் முதலமைச்சர், ஒரு முட்டாள் முதலமைச்சர். சட்டம் தன் கடமையை செய்யும் சிடிஆர் அவர்கள் டயலாக் எல்லாம் பேசுறாங்க இல்லைங்களா. ஒருவேளை பாருங்க, அன்றைக்கு சட்டம் கடமையை செய்ய தொடங்கி இருந்தால், நினைச்சிருந்தா டிவிகே கட்சிக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்தமானவங்க உள்ள போயிருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு அவதூறுகள் வாய்க்கு வந்ததை பேசினாங்க. ஆனா பாருங்க, இன்றைக்கு வாயை திறந்து ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை, அதுவும் பாருங்க பொதுக்கூட்டத்தில் பேசினா கூட போடு வழக்கு, கைது பண்ணு. அரசியல் மேடையில் அரசியல் காரணங்களுக்காக அரசியல் ரீதியாக பேசின பேச்செல்லாம் கொண்டு வந்து மொத்தமா சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட் அரசியல் மேடை ஆக்குறீங்களாப்பா. அவங்க அரசியல் ரீதியா பதில் கொடுத்தாங்கன்னா நீங்க அரசியல் மேடையில் அரசியல் ரீதியா பேசிட்டு போங்கன்ட்டு எந்த வழக்கில் சொன்னாங்க இந்த மாதிரி? எங்க மக்களை கை வச்சீங்களா ஸ்டாலின் அவர்களே? திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா? அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். பாத்துக்கங்க மக்களே, எல்லாரும் நல்லா பாத்துக்கங்க. மிக முக்கியமாக அந்த வார்த்தையை பின் பாயிண்ட் பண்ணி பாருங்க. உதயநிதியோட வாழ்க்கைக்காக, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா? அதுக்கான பதில். உதயநிதியோட வாழ்க்கைக்காக போலீஸை கையில வச்சு 41 பேரை கொன்று குவித்த திமுக கட்சின்ட்டு எவ்வளவு பெரிய பழி, எவ்வளவு பெரிய வார்த்தையை அசால்ட்டா போற போக்குல மேடையில சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசி இந்த பேச்சுக்கு தான் பாருங்க சுப்ரீம் கோர்ட்ல திமுக வழக்கு தொடுத்தார்கள். அந்த தொடுத்த வழக்கில் தான் சுப்ரீம் கோர்ட்ல சொன்னாங்க, அரசியல் மேடைகளில் பேசின பேச்செல்லாம் கொண்டு வந்து ஏன்பா சுப்ரீம் கோர்ட் அரசியல் மேடையாக்குகிறீர்கள் என்று. ஒருத்தரோட வாழ்க்கைக்காக 41 பேரை போலீஸை வச்சு கொன்று குவித்தார்கள் என்று பேசுற பேச்சு அரசியல் ரீதியாக அரசியல் காரணங்களுக்காக பேசுற பேச்சுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போனா, அப்போ எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் பேசின பேச்சும் அரசியல் ரீதியாக அவருக்கு கொடுத்த பதிலடின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டியதானு திமுக கட்சி கேட்பாங்க இல்லைங்களா. இப்போ சட்டமன்றத்தை பூட்டிட்டு தான் பேசுவேன்னு சொன்னீங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி உங்க ஸ்டைல்லையே, உங்க பாணிலேயே, உங்க மொழியிலேயே பாருங்க அவங்க பதிலடி கொடுத்தாங்க. இதுல தப்பு இருக்கு அப்படின்னு கடந்து போகாமல் எதற்காக கைது பண்ணி 10 மணி நேரம் விசாரணை பண்ணி ஸ்பாட்லேயே கொண்டு போயிட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கணுங்க கேட்பாங்க இல்லைங்களா எதிர்கட்சி திமுக. ஏங்க சட்டப்படி அவர் பேசுறது தப்புங்க, நாங்களும் இல்லைன்னு சொல்லிங்களேங்க. சட்டப்படி அவர் பேசுறது தப்புன்ற ஒரு ஃப்ரேம்குள்ளவே இருக்கட்டும், தப்பு கிடையாது. இப்போ அவர் பேசியது சட்டப்படி தப்புன்ற ஒரு ஃப்ரேமில் வைக்கும்போது அதே ஃப்ரேமில் எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்தி எல்லாரையும் கைது பண்ணிக்கணும் இல்லைங்களா, நடவடிக்கை எடுத்துக்கணும் இல்லைங்களா. ஒரே ஒரு எஃப்ஐஆராவது பதிவு பண்ணிக்கணும் இல்லைங்களா. ஏன் பதிவு பண்ணலங்க? எடுத்து போடுவதற்கு பட்டியல் எக்கச்சக்கமாக ஏராளமாக இருக்குது. இருந்தாலும் பாருங்கள், காணொலியோட நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரு சிலவற்றை மக்களின் பார்வைக்காக எடுத்து போடுறோம். ஒருத்தர் பேசியது தவறுன்னு சொல்லி சட்டப்படி குற்றம்னு சொல்லி அவர் கைது பண்ணணும்னு சொன்னால் இந்த அம்மாவை ஏன் கைது பண்ணல?
கீழே ஒரு நாய் உட்கார்ந்துருக்கு பாரு, நாய். இந்த நாய் வந்து சொல்லுது, நீ தலைவரை பத்தி நீ இப்படி பேசிட்ட, நான் உன்னை என்னனாலும் நான் பண்ணுவேன், நான் அப்படி பண்ணுவேன். இப்படி ஏ நாய தலித்து சமுதாயத்துல சேர்ந்து சிறந்த ஒரு காரணத்துக்காக அந்த ஜாதியில பிறந்தாக்கி நாங்க வந்து இப்படியே பிச்சை எடுத்து தின்னுக்கிட்டே இருக்கணுமா? இல்ல கேக்குறேன், வெக்கமா இல்ல? நாங்க வந்து தலித்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க, எங்களுக்கு வந்து நீங்க இதை பண்ணுங்க இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதியின் அடிப்படையில சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணி நாங்க வந்து கஷ்டப்பட்டவங்க ஒடுக்கப்பட்டவங்க சொல்லி வாங்கி திங்கிறீங்களா? வெக்கமா இல்ல? என் கடவுள் உங்களுக்கு கை காலெல்லாம் கொடுக்கலையா? கை கால் கொடுக்கல, உடச்சு திங்க, 2 கை 2 காலெல்லாம் இருக்கீங்க, உடச்சு திங்க தெரியாதா? ஜாதியோட சேர சொல்லிட்டு நாங்க வந்து ரொம்ப தாக்கப்பட்ட சமுதாயத்துல பிறந்தவங்க, எங்களுக்கு வந்து சோறு போடுங்கன்னு சொல்லி வெக்கமே இல்லாம இந்த மாதிரி காசை வாங்கி தின்னுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, இந்த மாதிரி ஒரு எச்ச பொழைப்பு நாய் பொழைப்பு பழைக்கிறதுக்கு 4 பேரோட ஒரு சமூகத்தையே இழிவுபடுத்தி பேசுறாங்க அந்த அம்மா. ஒருவரை குறிப்பிட்டு கிடையாதுங்க, ஒட்டுமொத்தமா ஒரு சமூகத்தையே இழிவுபடுத்தி பேசுறாங்க. நியாயமா அந்த இடத்துல திருமாசாருக்கு கோவம் வந்திருக்கணும், வராது. எப்படி வரும்? அந்த உண்மை ஒரு ஓரமாக வந்துட்டு போட்டோம். இப்போ சட்டம் அனைவருக்கும் சமம்னு சொன்னா, சட்டத்துக்கு எதிராக பேசினா கைதுன்னு சொல்லும்போது அந்த அம்மாவை ஏன் கைது பண்ணல? ஒரு சமூகத்தையே ஒட்டுமொத்தமாக எவ்வளோ மோசமாக பேசியிருக்காங்க. ஏன் அந்த சட்டம் தன் கடமையை செய்யக்கூடிய வகையில் அங்கே பாயலன்ட்டு எதிர்கட்சி கேட்பாங்க இல்லைங்களா? நீங்கள் மட்டும் ஒழுங்காக ஆட்சி நடத்தி இருந்தா சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்திருக்கும், பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்காக இருந்திருக்கும். நீங்கள் ஒழுங்காக ஆட்சி நடத்தலை, அதனால தான் எல்லாமே கெட்டு விட்டதுன்னு அன்றைக்கு டிவிகே கட்சி தலைவராக இருந்த விஜய் அவர்கள் சொன்னது. நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் ஆட்சி சரியில்லை, அதனால தான் பாருங்க இதெல்லாம் நடக்குது. எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா இதெல்லாம் நடக்காம பாத்துக்கணும்னு சொல்லி கேட்டாங்க, ஓட்டு போட்டாங்க, பதவிக்கு வந்து உட்கார்ந்தாங்க. வந்த கையோடு என்ன சொன்னாங்க? அதாவது பாருங்க, பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்பதற்கு பதிலாக பாதிக்கப்பட்டவங்களையே குற்றவாளியாகினாங்க. கோவை சூலூர் 10 வயது சிறுமி சம்பவத்தில் அந்த சிறுமியோட அம்மா யாருன்னு பாருங்க, குடிச்சிருந்தாங்களே அவங்க. ஏங்க, இந்த சம்பவத்தில் யார் மீது தவறு இருக்கு? சிஎம் மீதா இல்ல அந்த சிறுமியின் அம்மா மீதா? ஒழுங்கா பார்த்துக்காம போன காரணத்தினால தானே அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்ட்டு ஒரு போல் ஒன்று கண்டக்ட் பண்றாங்க இன்ஸ்டாகிராம்ல பகிரங்கமா. அதுக்கு ஒரு போலும் வச்சேன். என்ன வச்சேன்? இது அவங்க அம்மா தப்பா இல்ல இது சிஎம் தப்பா அப்படின்னு. இதற்கு முந்தைய ஆட்சி சரியில்லாமல் போன காரணத்தினால் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டது. பெண்கள்லாம் பாவம், 10 மணிக்கு வெளியே போனா நீ எதுக்கு அந்த இடத்துக்கு போனீங்கன்னு பெண்களை குறை சொல்றோம். அவங்க 1 மணிக்கு நடுராத்திரி கூட போகலாம், அது அவங்க இஷ்டம். ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. புரியுதா? நாங்க வந்ததுக்கு அப்புறம் சரி பண்றோம்னு சொல்லி பதவிக்கு வந்த கையோட நான் என்ன சொல்றேன்னா, பேரண்ட்ஸ் நீங்க தான் உங்களோட குழந்தைங்களை நல்லபடியா பார்த்துக்கணும். ஏன்னா விஜயன்னு ஆல்ரெடி நிறைய வேலை இருக்கும், புரியுதா? உங்க வீட்டில் உங்க குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்க கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும். டிவிகே கட்சியோட அதிகாரப்பூர்வமான ஐடி விங்க அவர் மேல நடவடிக்கை எடுத்துக்கணும் இல்லைங்களா? என்னையா குழந்தைய பறி கொடுத்துட்டு நிற்கிற அந்த குடும்பத்தின் மீது தப்பான்னு சொல்லி போல்லாம் கண்டக்ட் பண்ணுறீங்க? என்னையா நடக்குது ஊருக்குள்ளன்னு சொல்லி அவர் மேலே நடவடிக்கை எடுத்துக்கணும் இல்லைங்களா? ஏன் நடவடிக்கை எடுக்கலைங்க? சட்டம் அனைவருக்கும் சமம்னு சொன்னால் அந்த சட்டம் ஏன் அந்த பக்கம் பாயலன்ட்டு எதிர்கட்சி கேட்பாங்க இல்லைங்களா? அதே கோவை சூலூர் சிறுமி சம்பவத்தை குறித்து ஒரு 10 வயது சிறுமி கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்டு புதர்ல தூக்கி வீசியிருக்காங்க. அந்த குற்றத்தை இழைத்த குற்றவாளிகளில் ஒருத்த திமுக கட்சியை சேர்ந்தவன். அங்கே பார்த்தீங்களா யார் கூட நின்றுக்கிறாங்கன்னு? உதயநிதி கூட நின்றுகிறாரு அந்த குற்றவாளின்னு சொல்லி ஒரு ஏஐல போட்டோவை கிரியேட் பண்ணி பக்கா திமுக காரன்ட்டு புரளியை கலப்பினாங்களே. ஓப்பனா வீடியோவுக்கு முன்னாடியே பேசிட்டேன் அந்த அம்மா. இதை ஏன் நான் சொல்றேன்னா, மக்களே, நேத்து வந்து ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு குழந்தையோட உயிர் போனதை பத்தி இப்போ வரைக்கும் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. நேத்து நைட்டு சென்னையில 9 வயசு பெண் பிள்ளையை காணோம்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த குழந்தை தேடிட்டு தான் இருக்காங்க, இன்னும் கிடைக்கல. ஆனா கம்ப்ளைண்ட் எடுத்து அதுக்கான ப்ராசஸ் என்னவோ அது போயிட்டு தான் இருக்கு. ஆனா நேத்து ஒரு விஷயம் நடந்ததை பத்தி இவனுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோமா, இவன் நல்லது பண்ணிட்டானா, இவன் அது பண்ணிட்டானா, இது பண்ணிட்டானு எவ்வளோ பேர் பேசிட்டு இருக்கீங்க இதே சோசியல் மீடியால. என்ன, நேத்து அந்த குழந்தையோட உயிர் பறி போச்சுல, அந்த 2 ஆள்ல ஒருத்தனோட போட்டோ லீக் ஆயிருக்கு. என்ன லீக் ஆயிருக்கு? பக்கா டிஎம்கே காரன். என்ன பதில் சொல்லுவீங்க? நான் காசு கொடுத்து இப்படி குழந்தைங்க உயிரெல்லாம் வாங்கி ஆட்சி அமைக்க நினைக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? என்னடா இது வந்து 13 நாள்ல திடீர்னு ஒரு நாள்ல இத்தனை குழந்தைங்க காணாம போதே, இத்தனை உயிர் போகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களா இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இவ்வளவு பப்ளிக்கா வந்து மாட்டி இப்படி கார் துப்புவாங்க மக்கள் உங்களுக்கு எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. பாத்துக்கோங்க, என்னடா வந்த கையோட இவ்வளவு குழந்தைங்க காணாம போறாங்களே, இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இவ்வளவு கொலைகள் நடக்குது, இவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடக்குது, எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். காசு கொடுத்து இந்த மாதிரி பண்ணி குறுக்கு வழியில ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கல. உங்களுக்குலாம் வெக்கமா இல்லைன்னு சொல்லி கேட்ட அந்த அம்மா மேலேயே நடவடிக்கை எடுக்கலங்க. சட்டம் அனைவருக்கும் சமம்னு சொல்லும் போது என்னம்மா, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இப்படி ஏஐ மூலமா போட்டோலாம் மாஃபிங் பண்ணி இந்த மாதிரி அக்கிரம அநியாயம் பண்றீங்கன்னு அந்த அம்மா மீது சட்டம் பாஞ்சிருக்கணும் இல்லைங்களா?
ஏன் பாயிலன்ட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவங்க கேட்பாங்க இல்லைங்களா? முதல்வரை ஒருமையில் பேசிட்டாரு, கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய துணியில் பேசிட்டாருன்ட்டு பிரிவு எல்லாம் பதிவு பண்றாங்கல்ல. கண்டிப்பா அந்த மாதிரி பேசக்கூடாது. இப்போ அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்போ இந்த மாதிரி பேசலாமா? ஏ லவுட் ஸ்பீக்கர் தெருநாய 5க்கும் 10க்கும் சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுத்து கிடக்கிற தெருநாய, பிச்சைக்கார நாய, செருப்ப கழட்டி உன்ன தலை மேலயும் வாய் மேலே 4 அடி பண்ணி நான் முண்டை. யாரடி அவன் இவன் கேட்டு மென்ஷன் பண்ணி போட்டுருக்கிற ஸ்டோரி? யார வந்து அவன் இவன் கேக்குற? பொழந்துருவானு உனக்கு பதம் பாத்துருவானு அடிக்கிட்டு உட்காந்துரு. நீ ஸ்டோரி மாதிரி எல்லாம் பேசலாம். 5க்கு 10க்கும் கூட கும்பிட்டு போட்டியா அதோட நிறுத்திக்க. என் கையில மாட்டின மண்டையில இருக்கிற அந்த 4 மணி ஆஞ்சு போடுவேன் நானு. புறம்போக்கு நாய, பொறுக்கி நாய, யாரடி கேட்டு போட்டு வச்சிருக்க? மெண்டல் தற்குறி நாய, பிச்சைக்கார நாய, நீ எல்லாம் எதுக்கு உயிரோட கிடக்குற? வெக்கமா இல்ல உனக்கு? மானங்கட்ட நாய, நீ வாடி என்கிட்ட வாடி, என்கிட்ட வந்து பேசுறி. ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட வாடி, அதுக்கப்புறம் எங்க அண்ணன் கிட்ட போலாம். அவன் இவன் கேட்டு போட்டு வச்சிருக்க. யார் அவன் இவன் கேக்குறது? நீ எல்லாம் ஒரு ஆள். 5க்கும் 10க்கும் கஞ்சிக்கும் வழி இல்லாத நாய் நீ, பிச்சைக்கார நாய் நீ. யார வந்து கேக்குற? கண்ட முண்டமா வெட்டி போட்டுருவானுவோ. இந்த அவன் இவன் பேசுறதெல்லாம் வச்சுக்காத. இதெல்லாம் எப்படிங்க கருத்தியல் ரீதியான அழகான அற்புதமான கருத்துகள் பட்டியலில் போய் சேருமா? என்ன பாருங்க, அரசியல் மேடையில் பேசுகிற பேச்செல்லாம் கொண்டு வந்து ஏன்பா சுப்ரீம் கோர்ட்டை அரசியல் மேடை ஆக்குறீங்கன்னு சொல்லும்போது பொதுக்கூட்டத்தில் அரசியல் ரீதியாக பேசுகிற விஷயங்கள் அரசியலை உத்து நோக்கிற கூட்டத்துக்கு மட்டும்தான் போய் சேரும். ஆனால் பாருங்க, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணுறாங்க இல்லைங்களா, வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் அது அனைவருக்கும் போய் சேரும். லட்சக்கணக்கில் அந்த வீடியோ பார்த்துருக்காங்க, ஆயிரக்கணக்கில் லைக் பண்ணிக்காங்க, 100கணக்கானோர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படிங்க இதெல்லாம்? ஒரு பெண்ணுக்கு பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்து அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய வகையிலான பட்டியலில் இதெல்லாம் போய் சேராதா? சட்டத்துக்கு எதிராக சட்டத்துக்கு விரோதமாக இந்த மாதிரி கருத்தெல்லாம் பொதுவெளியில் பதிவு பண்ணுற அந்த அம்மா மீது சட்டம் அனைவருக்கும் சமம்ன்ற பட்டியலில் ஏன் அவங்க மீது நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கலன்ட்டு எதிர்கட்சி கேட்பாங்க இல்லைங்களா? அவ்வளவு ஏங்க சட்டம் அனைவருக்கும் சமம்னு சொன்னால் பொதுக்கூட்டத்தில் பேசுறதுக்காக நடவடிக்கை எடுத்து கைது பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது லோயலா மணின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் எதிர்கட்சி தலைவரை குறித்து எவ்வளவு கேவலப்படுத்திருக்காரு, எவ்வளவு இழிவாக பேசியிருக்காரு, ரொம்ப மோசமாக பேசியிருக்காருங்க. வாயில சொல்லக்கூடாத வார்த்தை இந்த டேஷ் இருக்கு இல்லைங்களா, டேஷ், அந்த டேஷ் எல்லாம் பயன்படுத்தி நிறைய பேசியிருக்காரு. சத்தம் கேட்கலையா? அவர் பூண்டியாரு கேட்கணும், அவர் பூண்டியாரு கேட்கணும், அவர் பூண்டியாரு கேட்கணும். ஓம் காளி பத்திரகாளி உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஓடுகாளி. இதெல்லாம் எப்படிங்க அரசியல் ரீதியான அற்புதமான அழகான இலக்கண தமிழ் பட்டியலில் வரக்கூடிய கருத்தியல் ரீதியான கருத்துகளா? ஓம் காளி பத்திரகாளி உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஓடுகாளி. ஒருமையில் பேசியதற்காக ஒருவர் மீது நடவடிக்கை பாயுதுன்னு சொல்லும் போது இந்த லோயலா மணி என்கின்ற நபர் மீது டெய்லி நடவடிக்கை பாயணுமே. மரியாதை என்கின்ற வார்த்தை தமிழில் இருக்கிற அர்த்தமே பாருங்க அவருக்கு தெரியாது. வாய்க்கு வந்ததை தான் பாருங்க பொது மேடையில் பேசுவது இவருடைய வழக்கம். பொது மேடையில் பேசுற விஷயத்துக்கெல்லாம் கைது பண்ணணும்னு சொன்னா இவரை டெய்லி கைது பண்ணுங்க. இதுல வேற பாருங்க, இது இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுன்ற ஒரு வகையான ஸ்டேட்மெண்ட்டை ராஜ்மோகன் அவர்கள் மேடையில் கொடுத்தாரு. அதாவது பாருங்க, முதல்வர் விஜய் அவர்கள் வார்னிங் கொடுத்தாராம். யாருக்குங்க? லோயலா மணிக்கு. நீ என்ன அரசியல் கட்சி தலைவர்களை எல்லாரையும் மரியாதை இல்லாம பேசுனீங்கன்னு வார்னிங் கொடுத்தாராம். ஆனா நான் யோசிச்சு பாக்குறேன், எதுக்கு திட்டினாரு? திமுகவையும் அதிமுகவையும் திட்டினதுக்காக ஒரு மனுஷன் கூப்பிட்டு திட்டுறாரு. அப்படிலாம் நாகரிகம்லாம் பேசலாம்னு சொன்னா இவரை விட நாகரிகமான மனிதனை நீங்கள் எங்க பார்க்க முடியும்? கவுண்டமணி சொல்லுவார் இல்லைங்களா, டேய் இது நியாயமாடா, இதை ஒரு கதைன்னு சொல்லி என் வியாபாரத்தை நீ கெடுத்துட்டிய நியாயமானு கேட்பார் இல்லைங்களா, அந்த டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. இதெல்லாம் ஒரு உதாரணம், கதைன்னு சொல்லி பெருமைப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு பொய்யை வந்து ஊற்றுறீங்களேங்க. மிக முக்கியமான துறையோட அமைச்சராக இருந்து கொண்டு திமுகவை குறித்து, திமுக கட்சி தலைவர்களை குறித்து யார் யாரெல்லாம் அதிகப்படியான இழிவுபடுத்தி பேசுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாருங்க பதவி வாரி வழங்கப்படும். உண்மையிலேங்க திமுக கட்சியை குறித்தும் திமுக கட்சி தலைவர்களை குறித்தும் யார் அதிகமாக பொதுவெளியில இழிவுபடுத்தி பேசுறீங்களோ அவங்களுக்கு மிக முக்கியமான போஸ்டிங் கொடுக்கப்படும் சொல்லிட்டாங்க போது. அதனால தான் பாருங்க நீயா நானா முந்திங்க எல்லாருமே யாரை பாருங்க வாயத்திறந்தா திமுக திமுக திமுக. அது ஒரு வியாதி ஆயிடுச்சு. டிவிகே கட்சியோட பொது வியாதியாகி விட்டது. வாயை திறந்தாலே கடந்த 5 ஆண்டு, வாயை திறந்தாலே திமுக, வாயை திறந்தாலே ஐயோ ஸ்டாலின், உதயநிதி. இதுவே தான் பாருங்க பொது வியாதியாகி விட்டது டிவிகே கட்சிக்கு. அந்த வியாதியை பயன்படுத்தி தான் பாருங்க அதிகமாக இழிவுபடுத்தி பேசி பதவியை வாங்கியிருக்காரு லோயலா மணி. தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தோட தலைவருங்க. யாருங்க? லோயலா மணி அவர்கள். ஒருமையில் பேசியதற்காக ஒருத்தர் மேல நடவடிக்கை பாயுதுன்னு சொன்னா அப்ப நியாயமா லயோலா மணி மீது நடவடிக்கை பாஞ்சிடணும். மாறாக பாருங்க ஒருமையில் பேசுறவங்களுக்கு பதவி எடுத்து கொடுக்குறாங்க, வச்சுக்கோங்க பண்ணிட்டு. இப்ப சட்டம் அனைவருக்கும் சமம்னு ஏன் அந்த இடத்துல சட்டம் பாயலன்ட்டு எதிர்கட்சியில் கேட்கறதுல நியாயம் இருக்கா இல்லையா? கொஞ்சம் அப்கிரேட் ஆகி எம்எல்ஏ அளவில் தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் தொகுதி எம்எல்ஏ சரவணன் அவர்கள் மீது அந்த கட்சியை சேர்ந்த அந்த கட்சியோட நிர்வாகி, பெண் நிர்வாகி ஒருவர் பாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்ட புகாரை பதிவு பண்றாங்க. வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு
கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து 2 பேர் என்ன இந்த மாதிரி நாசம் பண்ணிட்டாங்க. இதற்கு உடந்தையாக இருந்தவர் எம்எல்ஏ சரவணன் அவர்கள் என்று பகிரங்கமாக பிரஸ் மீட்டில் டிவி கட்சியோட நிர்வாகி சொன்னாங்க. அந்த பெண் நிர்வாகி கொடுத்த புகாரின் அடிப்படையில் எம்எல்ஏ சரவணன் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுங்க? சட்டம் அனைவருக்கும் சமம்னு சொல்லும்போது அந்த சட்டம் ஏன் எம்எல்ஏ சரவணன் அவர்கள் மீது பாயலன்ட்டு எதிர்கட்சி கேட்கறதுல நியாயம் இருக்கு இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி மினிஸ்டர் லெவலில் அமைச்சர் சரத் அவர்கள் மீது ஒரு அலிகேஷன் வந்தது. ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அதாவது பாருங்க, ஐபிஎல் மேட்ச் நடக்கிற அந்த ஆடிட்டோரியத்தில் ஓப்பன் ஸ்பேஸில் ஏதோ ஒரு பவுடர் வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க பொது வெளியில் பவுடரை வச்சு, வேற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கறதுக்காக தான் மாத்திரையை பொடி பண்ணி சும்மா பிம்பிளிப்பி பிலாப்பி விளையாட்டுக்காக பண்ணேன்னு சொன்னார். அது மாத்திரையா அது பவுடரா அது வேற என்னப்பா, நாங்கள் விசாரணை பண்ணுறோம் வாங்கன்னு சொல்லி விசாரணை வளைத்துக்குள்ள அவர் கொண்டு வந்துடணும் இல்லைங்களா? ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள் பார்வைக்கு அந்த வீடியோ போயிடுச்சு. சமூக வலைதளங்களில், சோஷியல் மீடியாவில், மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் எல்லாத்துலேயுமே வெளியாகி விட்டது. அதற்கு பின்னணியில் இருக்கிற அந்த பவுடருக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னு விசாரித்து நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறோங்க. அந்த விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்கள் அமைச்சர் பதவியிலிருந்து சற்று விலகி இருங்கன்னு சொல்லி அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விலக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா? விசாரணை வளைத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த பவுடருக்கு பின்னாடிங்கிற உண்மை என்னன்ட்டு சட்டம் அனைவருக்கும் சமன்ற வகையில் என்ன நடவடிக்கை எடுத்துக்கணும் இல்லைங்களா? ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலைங்க? சட்டம் தன் கடமையை செய்யும், சட்டம் அனைவருக்கும் சமம்னு சொல்லும்போது அந்த சமமான சட்டம் அந்த பக்கம் ஏன் பாயலை அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் கேட்கறதுல நியாயம் இருக்கு இல்லைங்களா? சட்டம் அனைவருக்கும் சமம். 100 கோடி ரூபாய் பழனி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நிலம் தனியார் இருவருக்கு விற்பனை செய்யப்படுகிறது. பத்திரப்பதிவு அசால்ட்டா பண்ணிட்டாங்க. வெள்ளைத்துறை, சேதுபதி என்கின்ற இருவருக்கு. எப்படிங்க போச்சு? 100 கோடி ரூபாய் நிலத்தை எப்படி 2 கோடி ரூபாய்க்கு விற்பீங்க? அதுவும் கோவில் நிலத்தை எப்படிங்க விற்பனை பண்ண முடியும்? தெரியலங்க. இதற்கு முந்தைய ஆட்சியில் பல முறை இதை போல அந்த நிலத்தை ஆட்டை போடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆனா பாருங்க, நாங்க தான் வந்த கையோட கோட்டை விட்டுட்டோம். தவறு நடந்திருக்குன்ட்டு 2 பேருமே ஒத்துக்கிறாங்க. தவறு நடந்திருக்கு. சட்டப்படி அதை தவறுன்னு சொல்லக்கூடாதுங்க, ஊழல்னு சொல்லணும். கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நிலத்தை ரோட்ல போற யாரோ ஒருத்தருக்கு அசால்ட்டா 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு பண்ணிட்டீங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல தவறுன்னு ஒத்துக்குறீங்க. அப்ப தவறுன்னு ஒத்துக்கும் போது விசாரணை வளையத்துக்குள்ள வாங்க. உங்க எல்லாரையும் விசாரணை வளையத்துக்குள்ள வச்சு இந்த தவறு எப்படி நடந்தது, யாரால் நடத்தப்பட்டது, எதற்காக நடத்தப்பட்டது, எப்படி நடத்தப்பட்டது, இதற்கு முந்தைய ஆட்சியில் கோவில் நிலம் காப்பாற்றப்பட்டு பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த நிலம் 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அந்த நிலம் எப்படி அசால்ட்டா போற போக்குல கோட்டை விடப்பட்டது? இதற்கு பின்னணியில் யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்கு, யார் யாரெல்லாம் இதற்கு உடந்தையாக இருந்தார்கள் என்பதை விசாரிக்கணும். எல்லாரையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து இந்த 100 கோடி ரூபாய் நிலம் சம்பந்தப்பட்ட மர்ம முடிச்சு அவிழும் வரை, இதற்கு பின்னணியில் இருக்கிற உண்மை வெளியில் வரும் வரை சம்பந்தப்பட்ட அந்த 2 துறை அமைச்சர்களும் அந்தந்த பதவியில் இருக்கக்கூடாது. சற்று விலகி இருங்கள். இந்த விசாரணை முழுமையாக முடிந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வரைக்கும் நீங்க ஒருவேளை அந்தந்த துறை அமைச்சராகவே இருந்தால் சாட்சிகளை அதிகாரத்தை பயன்படுத்தி கலைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விசாரணை நேர்மையான முறையில் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இப்போதைக்கு இந்த விசாரணை வளையத்துக்குள்ள இருக்கிற நீங்க யாருமே அந்தந்த துறை அமைச்சர் பதவியில் நீடிக்க கூடாதுன்ட்டு இந்த 2 அமைச்சரையும் அவர்கள் துறையிலிருந்து விலக்கி வச்சிருக்கணும் இல்லைங்களா? விலக்கி வைத்து விட்டு தானே விசாரணை தொடங்கி இருக்கணும். உங்க 2 அமைச்சரின் துறையின் மீது தான் விசாரணையே வந்திருக்கு. அப்ப அந்த 2 துறை அமைச்சர்களாக அவங்களே இருக்கிற பட்சத்தில் அந்த துறையில் இருக்கிறவர்கள் மீது எப்படி நியாயமான விசாரணை நடைபெறும்? இந்நேரம் பாருங்க, சட்டம் தன் கடமையை செய்யக்கூடிய வகையில் ஒருவேளை தூய சக்தின்ற வார்த்தை அந்த இடத்துல உண்மையாக இருக்கிற பட்சத்தில் 2 பேரையும் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி வச்சிருக்கணும் இல்லைங்களா? விசாரணை முடிந்ததற்கு பிறகு என்னன்னு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஏன் அந்த இடத்துல சட்டம் அனைவருக்கும் சமம்னு அவர்கள் மீது பாயலன்ட்டு எதிர்கட்சிகள் கேட்கறதுல நியாயம் இருக்கு இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி சிஎம் சார் லெவலில் ஆதாரம் இல்லாத விஷயத்தை பற்றி சாதாரண ஒரு யூடியூபர் நம்மளே பேச மாட்டோம். ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் பொது வெளியில் மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்ப்போம். ஆதாரம் இல்லாத பட்சத்தில் ஆதாரத்தை தேடுவோம். ஆதாரத்தை தேடி ஒருவேளை ஆதாரம் கிடைத்தால் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ ஆதாரம் இல்லாத விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். சட்டப்படி தப்பு. அப்படி இருக்கும்போது சட்டமன்றத்தில் ஒரு விஷயத்தை குறித்து பதிவு பண்றாரு, கரூர் சம்பவத்தை குறித்து கொடூரமாக நடந்து கொண்டார்கள் என்று. அதுலயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. என்னத்துக்கு அப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியல. அரசியல்னா இப்படியெல்லாம் கொடூரமா இருக்கணுமா என்ன? இதுக்கு என்ன அர்த்தங்க? பழி போட்டாங்கன்னு ஒரு பக்கம் சொல்றாரு, அரசியல் இருந்தா இந்த மாதிரி கொடூரமாலாம் பண்ணணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குங்களா? ஆதாரம் இல்லாத விஷயத்தை குறித்து சிஎம் பதிவு பண்றாரு. அப்போ இவர் ஆதாரம் இல்லாத விஷயத்தை குறித்து பேசுறதுக்கு பதிலடி கொடுத்தா கைதாங்க. யாருக்கு புரியுற மாதிரி எந்த மொழியில் அவங்க ஸ்டைலை பின்பற்றி அவங்க வழியிலேயே அவங்க ஸ்டைலே போயிட்டு பதிலடி கொடுக்கணும்னா இப்படி தாங்க பதிலடி கொடுக்க முடியும்னு திமுக தரப்பு சொல்லுங்க, நாங்க சொல்லலைங்க.
அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்க பேசுகிற பாணிலே நாங்கள் போய் பேசணும்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு அனைவருக்கும் முன்னோடியாக எடுத்துக்காட்டாக அட்வைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிற முதல்வர் அவர்களே மேடையில் என்ன பேசினாருங்க? நான் என்ன சரி விடுங்க, ஒரு கிடையாது, நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? அப்போ இவரே சிஎம் சாரே இப்படி பேசும்போது இவரை ஃபாலோ பண்ற அந்த கூட்டம், அந்த ஜெனரேஷன், இளைய தலைமுறை எப்படி பேசுவாங்க? ஓஹோ, சிஎம் சாரே டேஷிங் பேசுறாரு போ. ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் இந்த திமுக முழிச்சிக்கல அப்படின்னா அப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால வரப்போற இடைத்தேர்தல மக்களே, இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சி வெளுத்து விடுங்க, நல்லா வெச்சி வெளுத்து விடுங்க. ஓட ஓட விரட்டுங்க, வெளுத்து விடுங்க. செம்மட்டி அடின்றாரு. செம்மட்டி அடினா சுத்தி எட்டு அடிக்கிறது. வெளுத்து விடுறதுனா துணியை வெளுக்கிற மாதிரி வந்தாலே இந்த பக்கம் திமுக கட்சி சேர்ந்தவங்க வந்தாலே வெளுத்து விடுங்க. ஓட ஓட விரட்டுங்கன்னா கையில கல்லோ கட்டையோ ஏதாவது வச்சு ஓட ஓட வந்தாலே விரட்டி விடுங்க. அதுக்கு அதான அர்த்தம்னு எடுத்துப்பாங்க அர்த்தம். இதெல்லாம் எப்படிங்க நியாயமான அற்புதமான அரசியல் ரீதியான கருத்துக்கள் பட்டியலில் வருமான்ட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவங்க கேட்கறாங்களே. விமர்சனம் பண்ணாலே கிரிமினல் வழக்கு, விமர்சனம் பண்ணாலே வன்முறையை தூண்டுறாங்க, விமர்சனம் பண்ணாலே கலவரத்தை தூண்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. உண்மையில் பாருங்க, கலவரத்தை தூண்டுவதற்கு முயற்சி செஞ்சது யாருங்க? ஆதவர்ஜுனா அவர்கள். கரூர் சம்பவம் நடந்திருக்கு, சம்பந்தப்பட்ட கட்சியை சேர்ந்த எல்லாருமே, அந்த கட்சி தலைவர் உட்பட ஓடி ஒழிஞ்சிக்கிறாங்க. நாங்க சொல்லலைங்க, நீதிமன்றம் சொன்னாங்க, உயர் நீதிமன்றம். கரூர் சம்பவம் நடந்த அந்த சமயத்தில் எல்லாரும் விட்டுட்டு ஓடி போயிட்டு ஒரு கருத்துக்களை பதிவு பண்றாரு. நாங்க யார் தெரியுமா? காட்டுறோம் பாக்குறீங்களா? நேபாளில் நடந்த புரட்சி மாதிரி ஜென்சி புரட்சி வெடிக்கும்னு இவர் போட்ட பதிவை எடுத்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நைட்டா ஷேர் பண்ணதை அடுத்து இந்த பதிவை டெலீட் பண்ணிட்டாரு ஆதவர்ஜுனா அவர்கள். ஆனா டெலீட் பண்ணாரு, சோசியல் மீடியாவில் சுத்தி இருந்தது. வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் பதிவுலாம் பண்றாங்கன்னு இன்னைக்கு வழக்கெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா, கிரிமினல் வழக்கு. உண்மையில் வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் அன்றைக்கு பதிவு பண்ணது ஆதவர்ஜுனா அவர்களுங்க. அந்த பதிவை பார்த்துட்டு எல்லாரும் வீடியோ பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன விஜய் கைது பண்றீங்களா? விஜய் அண்ணா வீட்டில் இறங்கி பாருங்க, ஸ்டேஷனை செங்கலா பிரிச்சிருவோம். தமிழ்நாடு அரசாங்கம் கதிகலங்கி போயிடும். நேபாள் நடந்த சென்சி போராட்டம் அப்புறம் இங்கே நடக்கும். போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தொட்டு பாருங்க, போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடும், பஸ் கேஸ்னா எரியும், நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேவா? இதுக்கு பேர் தானா சொல்லுவாங்க வன்முறையை தூண்டக்கூடிய பதிவுகள் என்று. அன்றைக்கு ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்களை பார்த்து நீங்க வன்முறையை தூண்டக்கூடிய வகையிலான பதிவெல்லாம் பதிவு பண்ணிட்டு இன்றைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்த கையோடு நியாயமான கேள்விகளை கேட்டு நியாயமான விமர்சனங்களை எடுத்து வைத்தாலே அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஐயோ எங்களை இழிவுபடுத்திட்டாங்களே, போடு வழக்கு, கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணு, வன்முறையை தூண்டுறாங்கன்னு பிரிவு பண்ணி NBW இஷ்யூ பண்ணி உள்ள தள்ளுங்க. ஏன் சார் உங்களுக்கு வரும்போது ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான்ட்டு இது எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்கள் கேட்கறாங்க இல்லைங்களா? ஒரு முதல்வர் மேடையில் பேசும்போது அவர் பேச்சை பார்க்கிற ஃபாலோ பண்ற அந்த கூட்டத்துக்கு முன்னுதாரணமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசணும். அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு முதல்வரே மேடையில் இந்த மாதிரி டேஷ் எல்லாம் பேசாங்கன்னு சொல்லும்போது ஓஹோ முதல்வரே பேசுறாரு, அப்ப நம்ம பேசினா என்னன்ட்டு முதல்வரை ஃபாலோ பண்ற கூட்டம் பேசுவாங்க இல்லைங்களா? அப்படி பேசுறது நியாயப்படுத்தி முதல்வர் தாங்க பேசுறாரு, முதல்வர் பேசுறாரு நாங்க பேசணுங்க அப்படின்ட்டு நியாயப்படுத்துவதற்கு முதல்வர் ஸ்பீச்சை எடுத்து போடுவாங்களே. ஸோ இந்த வேலை, இந்த வழியில புதிய வழியில போயிட்டு பேசுங்க அப்படின்னு அந்த வழியை நீங்களே காட்டிட்டு அதே வழியில ஃபாலோ பண்ணி உங்க வழியிலேயே வந்து உங்க வழியிலேயே உங்களுக்கு புரியுற மாதிரி பதிலடி கொடுத்தா அது எப்படிங்க சட்டப்படி குற்றம் ஆகும்ட்டு எதிர்கட்சிகள் கேட்பாங்க இல்லைங்களா? 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. ஒரு சின்ன விமர்சனத்தை கூட விஜய் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதுக்கு ஆதாரம் இருக்குங்க. இந்த காருக்கு டாக்ஸ் கட்டுற வழக்குல கோர்ட்டு ஒரு கருத்து தெரிவிச்சாங்க. ஏன்பா ரியல் ஹீரோவா இருக்கிறீங்க, ரியல் ஹீரோவா இருங்கப்பான்னு சொல்லி. ஐயோ என்ன பார்த்து ரியல் ஹீரோ சொல்லிட்டாங்களே, நான் ரியல் ஹீரோ தாங்க, நான் டாக்ஸ் கட்டிடுறேங்க, ஆனால் நீதிமன்றம் என்னை குறித்து சொன்ன கருத்துக்களை நீக்க வேண்டும்னு சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணி போய் நின்னார். ஸோ நடிகராக இருக்கும் போதே ஒரு சின்ன விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள முடியாம இருக்கிற அவர் முதல்வர் பதவியில் இருக்கும்போது அவரை குறித்து விமர்சனம் பண்ணா தாங்கிக்க முடியுமா? தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால தான் பாருங்க, யார் உண்மையாக நேர்மையான விமர்சனத்தை எடுத்து வைத்தால் கூட போடு வழக்கு, உள்ளத்தள்ளு. டிவிகே கட்சிக்கு ஒரு நீதி, மற்ற கட்சிக்கு ஒரு நீதியா? இதுக்கு பேர் தான் சட்டம் அனைவருக்கும் சமமான்ட்டு. இது எதிர்கட்சி இல்லைங்க, நாங்களும் சரி ஒட்டுமொத்தமான மக்களும் கேட்பாங்க இல்லைங்களா? இதற்கு பதில் சிஎம் சார் சொன்னா கூட பரவாயில்ல, அடுத்த மேடையில் தப்பு கிடையாது. ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா சட்டம் அனைவருக்கும் சமம்னு உருட்டை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா தவறாம உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.